கர்ம நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம். இந்த ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். இது தாய்மாமன் உறவுகளை வந்து குறிக்கும். ஓகேங்களா? ஸோ அம்மாவுடைய உடன் பிறந்த அண்ணன் தம்பி அதன் வழி வந்த வந்து இது ஒரு கர்ம தோஷம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா, பாதிப்புக்கு தரக்கூடிய நிலையில் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கல்வியில தான் வந்து ஒரு தடை தாமதம் ஏற்படுத்திட்டு இருக்கும். அதே மாதிரி சரியாக வந்து உணவு, உடை, நீர் இதெல்லாம் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்காது. தாயினுடைய அரவணைப்பு சரியா இருக்காது. அம்மாவுக்கு இருக்கும் ஒரு நல்ல ஒரு கருத்து ஒற்றுமை வந்து நிலவாது. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் வழியில நிறைய பாதிப்புகள் வந்து அனுபவிச்சுட்டு இருப்பார். அதே மாதிரி குலதெய்வம் அனுகிரகம் வந்து இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் நம்ம வந்து சொல்லிக்கலாம். அதே மாதிரி முக்கியமாக வந்து காதல் வழியில் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு குழப்பம், தடை, ஒரு அசிங்க அவமானம் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முக்கியமாக வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த வழியில் வந்து நிறைய ப்ராப்ளத்தை வந்து இவங்க பேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த பாதிப்பு வந்து யாருக்கு ரொம்ப கூடுதலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திதியின் அடிப்படையில் சப்தமி அமாவாசை. யார் யார் என்னென்ன திதியில் பிறந்திருக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சப்தமி மற்றும் அமாவாசையில் பிறந்திருந்தா இந்த பாதிப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நாமயோகத்தின் அடிப்படையில் வந்து அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம். இந்த 3 நாமயோகங்களில் பிறந்திருந்தா இந்த பாதிப்புகள் வந்து நம்ம கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதனை நிவர்த்தி செய்வதற்கு எளிமையான வாழ்வியல் பரிகாரம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஆண் பூனைக்கு வந்து பால் உணவு வந்து தரலாங்க. ஆண் பூனைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பால் கொடுக்கலாம், உணவு தரலாம். இதை பண்ணீங்கன்னாவே வந்து நமக்கு அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி அம்மி குளவி வந்து தான தர்மம் செய்யலாம். அம்மி குளவி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம யாருக்காவது நமக்கு தான தர்மம் செய்யலாம். அதே மாதிரி தர்மன் பெயர் உள்ளவர் கொண்ட நபர்களுக்கு வந்து உதவி செய்யலாம். தர்மன் பெயர் கொண்ட நபர்கள் இருப்பாங்க இல்லையா, உங்களை சுற்றி இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க. இது போன்ற நபர்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யலாம். இப்படி உதவி செய்யும் பொழுது கூட அந்த பாதிப்பிலிருந்து நம்மளால விடுபட முடியும். கோவில் பரிகாரமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழுவூர்ல இருக்கக்கூடிய வீரட்டேஸ்வரர், இந்த வலுவில் இருக்கக்கூடிய வீரட்டேஸ்வரருக்கு வந்து நம்ம போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரும்போதும் இந்த பாதிப்பிலிருந்து நம்மளால தப்பிச்சு கொள்ள முடியும். இந்த வலுவூர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குங்க. வலுவூர் வீரட்டேஸ்வரர். இந்த வலுவூர் வீரட்டேஸ்வரர் போய் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த பாதிப்பிலிருந்து, அதாவது கல்வியில் பாதிப்பு, காதல் வழியில் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு, கம்யூனிகேஷனில் பாதிப்பு, உணவு, உடை, நீர் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு, தன்னை சுற்றி இருக்கிற பெண்கள் வழியில் பாதிப்பு, அதே மாதிரி திருமணம் பிரச்சனை இருக்கிறவங்க, இது கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அடைகிறவங்க, நாம் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க வேலை செய்கிறதாவில், நம்ம உண்மையாக சொன்னாலும் அது அவங்க ஏற்க மறுப்பாங்க. இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய கடகராசியில் இந்த ஆயில்யத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, 9 கிரகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுதிகள் நடந்தாலும் சரி, இந்த ஆயில் நட்சத்திர கிரகம் நின்றுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு கர்ம நட்சத்திரம் தோஷம் வாங்கியிருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த வலுவூருடைய வீரட்டேஸ்வரர் வழிபாடு செய்யும் பொழுது அத்தனை பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு நிவர்த்தியாகி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மிராக்கலான ஒரு ரிசல்ட் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆலயத்துக்கு எப்போ போகலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு புதன்கிழமையில் வந்து போகலாம், புதன் ஓரையில் போகலாம். ஓரளவுக்கு எனக்கு ஜோதிடம்லாம் தெரியுங்க ஐயா, ஜோதிடம் சார்ந்த இப்போ எனக்கு ஒரு புரிதல் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரணத்தை பேஸ் பண்ணி நம்ம போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிம்ஸ் துக்கணம் கரணம் வந்து பயன்பாட்டில் இருக்கணும். இந்த கிம்ஸ் துக்கணம் கரணம் பயன்பாட்டில் இருக்கும்போது போனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். அதே போல் நாமயோகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, பிரித்தி விருத்தி சிவம்
இந்த நாமயோகங்கள் பயன்பாட்டில் இருக்கும்போது போனீங்கனாலும் ரொம்ப ஒரு அற்புதமான ரிசல்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அத்தனையும் வந்து தவிடுபொடியாகி நமக்கும் வந்து ஒரு நல்ல அற்புதமான வழிமுறைகள் வந்து நமக்கு பிறக்கும். அடுத்தது வந்து சிம்ம வீடு. இதுவரைக்கும் நம்ம 4 வீடு பார்த்துட்டோம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கர்ம நட்சத்திரனுடைய தகவல்களை வந்து நம்ம பார்க்கலாம். யார் யாரு சிம்ம ராசியில பிறந்திருக்கீங்க, உங்க பூரண நட்சத்திரத்துல யாருக்கு வந்து கிரகம் நின்றுட்டு இருக்கு, அதனுடைய என்னென்ன பாதிப்புகள் வந்து அடைஞ்சிட்டு இருங்க கமெண்ட் பண்ணுங்க. சிம்ம ராசி இருக்கக்கூடிய